மேலே ஏறக்கூடிய அந்த ஸ்டைல தான் வாசுகி பாம்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது பாம்பு மாதிரி மேலே ஏறும். அது ஒன்ஸ் மேலே ஏறிடுச்சு அப்படின்னா மொத்தமாக ஏறாது. கிட்டத்தட்ட பிரித்து பிரித்து 12 வருட ப்ராசஸாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எந்த விதமான பயிற்சி நம்ம பண்ணாலும் பூர்வ ஜென்மத்தோட கனெக்ஷனை பொறுத்து இந்த ஜென்மத்தில் ஒரு குருவின் தூண்டுதலாலோ இல்லை நம்ம வேற ஏதாவது ஒரு குருமார்களுடைய அனுகிரகத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பிரிட் கைட்ஸ்னாலே ஏதோ ஒரு மூலியமாக நமக்குள் இருக்கக்கூடிய குண்டலினி ஆற்றல் தூண்டப்பட்டு விட்டதென்றால் உடனே மேஜிக் பண்ணிடுவோம், உடனே வந்து கடவுளோட கடவுளாக கலந்துரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக குண்டலினியினுடைய வளர்ச்சி என்பது உங்கள் வாழ்வில் இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில சைன்ஸ் சிக்னல்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, உங்கள் உடலில் இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது, உங்கள் கண்களில் இந்த மாதிரியான காட்சிகள் தெரியுது, காதுகளில் இந்த மாதிரியான சவுண்டு வந்து கேட்குது, இந்த மாதிரியான புதுவிதமான அனுபவங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நடந்திருக்கு இந்த பயிற்சி பண்ணதுக்கப்புறம், இல்லை எந்த விதமான பயிற்சிகள் பண்ணாலுமே குண்டலினி மேல் எழுந்தால், பரம்பொருள் யோகம் பண்ணால் மட்டும் கிடையாது, குண்டலினி மேல் எழும்பினாலே அதற்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்கிறது. அதை பற்றி தான் இப்போ வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னா, இந்த குண்டலினி மேல் எழும்பியவுடன் அதனுடைய முதல் வேலை உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து எக்ஸஸ் ஃபேட்டை கம்மி பண்ணி ஹீட் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுனால தேவையில்லாத இறந்த செல்களை வெளியேற்றி புது செல்களுக்கு உற்பத்தி கொடுக்கும். ஸோ செல்களை வந்து உற்பத்தி பண்ணும். அப்போ என்ன அப்படின்னா, சில இடங்களில் ரத்தம் அதிகமாக தேவைப்படும், சில இடங்களில் காற்று அதிகமாக தேவைப்படும். பிராணிக் எனர்ஜியினுடைய அந்த அந்த பயன்பாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தடைபடாமல் இருப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சில அழுத்தம் தேவைப்படும். அப்போ அது என்ன ஏதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அழுத்தம் எப்படி அதுவாக நடக்கும், அதான் இன்டெலிஜென்ஸ்ன்றது, அதான் குண்டலினி. அது ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் வேலையெல்லாம் அதுவே பண்ணிக்கும். அதுக்குண்டான ஒரு சின்ன சைன் அண்ட் சிக்னல் என்ன அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் உங்கள் கையிலையோ உங்கள் கால்லையோ இல்லை ஏதோ ஒரு முத்திரையை நீங்களே அறியாமல் பண்ணிட்டு இருப்பீங்க. அது நீங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தான் தெரியும். உங்களையே அறியாமல் செய்யக்கூடிய முத்திரைகள் கிரியைகள்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, ஒரு சில முத்திரைகள் செய்யும் போது உங்களே அறியாமல் செய்யும் போது அது உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, உங்கள் உடம்பில் ஒரு விதமான வாயு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த உடம்புல அந்த வாயு மாற்றம் தேவைப்படுது, இல்லை பர்டிகுலரான அந்த இடத்துக்கு அந்த ரத்தமோ இல்லை அந்த காற்றோ அங்கே போகணும், இல்லை அந்த பிராணசக்தி போகணும்னு இருக்கிறதுனால அந்த முத்திரை தானாக செய்கிறீர்கள். அது குண்டலினியினுடைய அந்த இன்டெலிஜென்ஸ்னால நிகழுது. அதனால அந்த அசௌகரியம் ஏற்பட்டாலும் மீண்டும் அது மிகவும் உங்களுக்கு பாசிட்டிவான அந்த சூழ்நிலைக்கு தானாக மாறிவிடுங்க. ஸோ ஸ்பான்டனைஸ்லி உங்களுக்கு சில முத்ராஸ் வந்து அரைஸ் ஆகுதுன்னா, அதுவாக வருதுன்னா தெரிஞ்சுக்கணும் குண்டலினி உங்களுக்கு ரைஸ் ஆயிடுச்சு, அதனுடைய ப்ராசஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வைப்ரேஷன் ஏதாவது ஒரு உடம்புல வந்து இருந்துகிட்டே இருக்கு. எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அரிக்கிறது வேற, இது வந்து ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். ஒரு வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஒரு அதிர்வு வந்து உங்கள் உடம்புல எங்கேயாவது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பகுதியில் வந்து ஏற்படும். இல்லாட்டினா யாராவது கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கும், யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஏதாவது சொரன்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா உடம்புல ஏதோ ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. டக்குன்னு வந்து எலி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு பூச்சி ஏதாவது ஏறுற மாதிரி இருக்கும், ஏதாவது சிலந்தி ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. அந்த எனர்ஜி பண்ணக்கூடிய வேலை தான் அது. அது உங்களுடைய ஸ்தூல நரம்புகள் நாடிகள் மட்டும் இல்லாமல் சூட்சம ரீதியாக இருக்கக்கூடிய நரம்புகள் நாடிகள் அளவிலும் சென்று ஹீலிங் ப்ராசஸ் அது பண்ணிட்டு வருது. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் உடல் அளவில் ஏற்படுகின்றன. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்குதுன்னா அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப காமனாக சாதாரணமாக நடக்கிறது. இது இங்கேயே நின்றாது. குண்டலினியோட பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். எந்த இடத்துலையுமே எந்த ஒரு பிளாக்கேஜோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததுனாலும் அதை அதுவே சரி பண்ணி அடுத்த கட்டம் கொண்டு போயிடும். நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. பயிற்சியை கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே போதும், அந்த ஃப்ளோ தானாகவே மாறிவிடும். குண்டலினி மேல் எழும்புவதே உங்களுடைய வெளிமூச்சு உள்மூச்சாக திரும்பும் போது நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். முழுசா திரும்பலன்னா கூட மெஜாரிட்டி ஆஃப் அந்த பிரீத்திங் பேட்டர்ன் இன்டர்னல் பிரீத்திங்கா உங்களுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஸோ உங்களுடைய அந்த பிரீத்திங் பேட்டர்ன் மாறும்போது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு மரண பயம் மரண உணர்வு என்பது ஏற்படும். பயப்பட தேவையில்லை. அது சமாதி நிலையை நோக்கி கொண்டு செல்லக்கூடியது. உயிரோட இருப்பீங்க, பட் மனதை வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான நிலைக்கு உங்களை அழைத்து செல்லும். ஒரு பொக்கிஷத்தை பிரபஞ்ச ரகசியங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த சமாதி நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த ப்ராசஸில் நீங்கள் இருக்கிறதுனால இடையில அந்த இன்டர்னல் ப்ரீத்திங் சேஞ்சஸ் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் ஷார்ட் ப்ரீத்தில் வரும். டாக்டரை போய் செக் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லைன்றவாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நானே பயத்தில் போய் செக் பண்ணியிருக்கேன், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது இது ரொம்ப நார்மலாக காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நல்ல டாக்டர் நல்ல ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லைன்றவாங்க. ஸோ ப்ரீத்திங் பேட்டர்ன் எதாவது மாறுதுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
பயிற்சி பண்ணீங்கன்னா வெளிமூச்சு உள்மூச்சாக திரும்பும். இதுக்கு முன்ன பின்ன உங்களுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தால் அந்த பயம் என்பது ஏற்படுகிறது. ஈஸியா கடந்து வாங்க. தொடர்ச்சியா பயிற்சி பண்ணீங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற அந்த பக்குவம் என்பது உங்களுக்கு வந்துவிடும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான பிரஷர் அழுத்தம் என்பது புருவ மத்தியத்திலேயோ உச்சியிலேயோ பின்மண்டலையோ தலைப்பகுதியிலோ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பயப்பட தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்த தலைவலி இருந்தவங்களுக்கு சரியா இருக்கு. இது தலைவலி போல தோன்றும், அது தலைவலி அல்ல. எந்த இடத்துல எனர்ஜி தேவையோ அந்த இடத்துல எனர்ஜியை கொடுத்து அந்த இடத்துல ரீஒயர் பண்ணிக்கிட்டு இருக்கு, ரீபில்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ்னாலும் லைஃப் லாங் ரிசல்ட்டை கொடுக்கும். செல்கள் ஒவ்வொன்றையும் அருளாக மாற்றக்கூடிய வலிமை வந்து இந்த குண்டலினி ஆற்றலுக்கு உண்டு. ஒவ்வொரு செல்களையும் சரி செய்து கொண்டே வர்றதுனால குறிப்பா அந்த குண்டலினி ஆற்றல் மேல் நோக்கி எழுவதற்கு உண்டான காரணமே புருவ மத்தியத்தை கவனிக்கக்கூடிய பயிற்சி தான். ஸோ இந்த புருவ மத்தியத்தை கவனித்து கவனித்து பழகும்போது மேல் நோக்கி எனர்ஜி ஏறுறதுனால அது வந்து உங்களோடது தலையளவுல, உங்களது உச்சியில, உங்களோட பின்மண்டையில, உங்களுடைய புருவ மத்தியத்தில் அது விதமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். நல்லா சாப்பிடணும், புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவு நிறைய சாப்பிடணும், இல்லாட்டினா ரொம்ப ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும். அடிக்கடி பழ ஜூஸ் வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ சக்கரை அதிகம் போடாமல், பால் அதிகம் கலக்காத ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து அதிகமாக குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட பாடியை ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் எனர்ஜி டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும் பாடியை. காரணம் என்னன்னா அது நெருப்பு. அப்போ நீங்கள் சாப்பிட்டு அந்த பழ ஜூஸை குடிச்சு, தண்ணி குடிச்சு, இல்லை ஏதாவது உங்களுக்கு விருப்பமான நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு அதை நியூட்ரல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்தடுத்த கட்டம் எப்படி அந்த எனர்ஜியை வச்சு நம்ம உடம்ப கொள்கலனா பயன்படுத்தி அதை ஹோல்டு பண்ணி அதை எப்படி அப்புறம் நமக்கு சாதகமாக பாசிட்டிவாக பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில் எப்படி மாத்துறதுன்றது அப்புறம் தான் தெரிய வரும். முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நடக்கிறத புரிஞ்சுக்கணும், அப்புறம் புரிஞ்சுக்கிட்டதை ஒரு யூனிஃபார்மிட்டிக்கு கொண்டு வரணும், அப்புறம் அதை எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசோர்ஸா பயன்படுத்தி இந்த உலகத்தில் வேண்டும் என்கின்ற விஷயத்தை எப்படி அச்சீவ் பண்றதுன்றது அதுக்கப்புறம் தான் உங்களால போக முடியும். பிறருக்கு அதுக்கப்புறம் தான் உதவி செய்ய முடியும். இது எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். குண்டலினி